என் வாழ்க்கைய பத்தி நான் மட்டும்தான் கவலைப்படுறேன். அந்த ஏமாத்துக்காரி இவன் தலையில கடனை வச்சுட்டு போயிட்டா. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. பூ கட்டுறவ 2 பேரும் மேல ரூம் கட்டுறேன்னு சொல்லி ஒரு கம்ப கூட நட்டு வைக்கல. வச்சுக்கிறீங்க சாரிங்க. நாங்க ஜெயிச்சு கப்பு வாங்கிக்கலாம். காலு கீழே வைப்போம் மேலேயே வைப்போம். ஆணவத்துல ஆடாதீங்க. அந்த ஆளே வந்து இந்த கடனை அடைக்கிறேன்னு சொல்றாரு. வந்த வாய்ப்பை கெடுக்குறீங்க. சார் நானு சார் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு 2 குழந்தை இருக்கு. வெளியே பேசுறல்ல, நீ கார் ஓட்டி இந்த கடனை அடைக்கணும்னா இன்னும் 50 வருஷம் ஆகும். நான் சொல்றேன் இப்ப இது இருக்கட்டும். தேவலாம் பேசிட்டு அதாவது எதுக்கு தேவலாம் முழு மாதிரி பேசிக்கிருக்கான். எல்லாத்துக்கும் உங்க கையெழுத்து வேணும். நீ அப்பா வேற எழுதி வச்சு தொலைச்சிட்டாரு. இல்லன்னா நான் ஏன் உங்ககிட்ட கெஞ்ச போறேன்? இவெல்லாம் இருக்க வரைக்கும் நம்ம ஊர் எங்க அமெரிக்கா வருது தரத்திரியும் இருப்பா. நான் எதுவும் பேசிடக்கூடாது. வீடு அம்மா கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். போட மாட்டேங்கிறான். நான் போறேன்டா, இந்த ஊரை விட்டு போறேன்டா. டேய் ஷெஃப் ரவி அண்ட் நீது பெர்ஃபெக்ட் மேட்ச். எப்ப மேரேஜ்? நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். ரவி அண்ணா, உங்களுக்கு வைஃப் இருக்காங்க, மறந்துட்டீங்களா? நானும் பாத்துட்டு இருக்கேன். வந்தலேருந்து ஒரு வாரமா அவனை பிடிச்சி இழுத்து வச்சு அம்பளத்துக்கு இருக்க. தம்பி தான் என்ன சொல்லிருக்க? ஃபன்னா இருக்கு பாத்தீங்களா? இது ஃபன்னா? அப்படிதான் ஸ்ருதி நம்ம எடுத்துக்கணும். எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. நீங்க 2 பேரும் we are not couples, we are just business partners னு ஒரு போஸ்ட் போடுங்க. தெரு கிரிஞ்சு பண்றாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து நாங்க தான்டா கஷ்டப்படும். என்னால போஸ்ட் பண்ண முடியாது. உனக்கெல்லாம் பேசிக் டிக்னிட்டி கூட ஒண்ணுமே இல்லையா? இல்ல இருக்காது. எப்படி இருக்கும்? இருக்கிறவன் ஏன் இதை செய்ய போறான்? ஏய், இவளை பத்தி இன்னும் கூட உனக்கு புரியலல? அவ பிசினஸ்க்காக இந்த போஸ்டர் ட்ரெண்ட் பண்ண பாக்குறா. இந்த நாயை தான் மாப்ள நான் பார்த்தேன். என்னங்க பண்ண முடியும்? செக் அந்த லேடி கிட்ட கொடுக்குற நேரத்துல அந்த பெரியவர் வந்து தடுத்துட்டாரு. பார்த்தா வந்துருச்சுல்ல, இந்த வந்துட்டாங்க இல்ல. ஏன்னா உங்களுக்கு வேற வேலையே கிடையாதுல. ஒரு நல்ல நாள் பெருநாள் வந்துச்சுன்னா உடனே